ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான காரக்குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸோ காரக்குழம்பு செய்யறதுக்கு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு செய்ய போகிறோம். ஸோ காய்கறிலாம் அரிஞ்சு வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, ஸோ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே நம்ம கட் பண்ணி அரிஞ்சு வச்சாச்சு. கத்திரிக்காயெலாம் எப்போவுமே கம்பல்சரி தண்ணியில் தான் அரிஞ்சு போடணும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். காரக்குழம்பு ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சவுத் இந்தியன் ஸ்டைலில் தான் இப்போ நாங்கள் சமைச்சு காமிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு, தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு, கொத்தமல்லி தான் நல்லா அலசி எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் உருளைக்கிழங்கு தோலை நீக்கிட்டு அதையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டோம். கத்திரிக்காயும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த பாத்திரத்தில் எந்த ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காயணும். பாருங்கள், இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். காரக்குழம்பு ரெசிபி வந்து சவுத் இந்தியா ஃபேமஸ் குழம்பு ரெசிபி. இது சிட்டியாக இருந்தாலும் வில்லேஜாக இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப விரும்பி செய்வாங்க, அடிக்கடிக்கு செய்வாங்க. ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு, அதனால் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டோம். அதுவும் நல்லா பொரியுது பாருங்கள்.
வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ ஆனியன் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் முருங்கைக்காவை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். பாருங்கள், முருங்கைக்காவும் கட் பண்ணி தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தாலே அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினா தான் நம்ம செய்கிற ரெசிபி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட் தூவிட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கலாம். நீங்கள் கூட காரக்குழம்பு வைக்கும்போது இது மாதிரி உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் சேர்த்து காரக்குழம்பு வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ புளியை நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம், ஒரு 5 நிமிஷத்துக்கு. இந்த புளியை தான் நாங்கள் கரைச்சி குழம்புல சேர்க்க போகிறோம். ஸோ எப்பவுமே கரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புளி எடுத்து வச்சுக்கிட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கலாம். ஸோ இப்போ கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், நம்ம முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா அலசிட்டு தண்ணி விட்டு எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க.
கருவேப்பிலையும் நல்லா அலசி போட்டுக்கலாம். ஸோ குழம்புக்கு தேவையான கல்லுப்பு வந்து சேர்த்துப்போம், 1 ஸ்பூன் அளவுக்கு. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கருவேப்பிலை தண்ணியில் போட்டு அலசிட்டு அந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. சரி, இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இது 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அதில் இருக்க காய் எல்லாமே நல்லா வேகும். ஏன்னா அது நம்ம முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயெல்லாம் போட்டிருக்கோம்ல, அது எல்லாமே நல்லா வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுலேயும் இந்த புளியும் உரட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. இங்கே பாருங்கள், நம்ம புளியை கூட கரைச்சி வச்சாச்சு. ஸோ இப்போது நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி குழம்புலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திப்பிலாம் இல்லாத அளவுக்கு புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. நாங்கள் இது மாதிரி கார குழம்பு ரெசிபிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய புளி தான் ஆட் பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சவுத் இந்தியன் ஃபேமஸ் கார குழம்பு ரெசிபி தான் நாங்கள் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சமைச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் சமையலை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் செஞ்ச இந்த காரக்குழம்பு ரெசிப்பியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த குழம்பு இப்போ ஆல்ரெடி நம்ம வச்சாச்சு. ஸோ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கொதித்து சுண்டி வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ சூடான சாதம்லாம் வடித்து இது மாதிரி காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த காரக்குழம்பை. இதில் வந்து முருங்கைக்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது. ஸோ அதனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காயெலாம் இரும்பு சத்து. கண்டிப்பாக வந்து கை கால் வலிலாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க சாப்பாட்டில். இரும்பு சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு கை வலி, கால் வலி எதுனா இருந்தாலும் கம்மியாயிடும், உங்களுக்கு டக்குன்னு சரியாயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அருமையாக காரக்குழம்பு ரெசிபி ரெடியாக இருக்குது. முருங்கைக்காயெலாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு முருங்கைக்காயெலாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக காரக்குழம்புல போட்டு சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கார குழம்பு ரெசிபி ரெடி. Thank you so much for watching.